கையை காலெல்லாம் பிடிச்சிப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை நீ அங்கே போய் இவ்வளோ மட்டமாக சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, மட்டமாக சொல்கிற மாதிரி இருக்கிறது தானே நான் சொன்னேன், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இருந்தாலும் 1000 இருந்தாலும் ஒரு கணவன் மனைவிக்கு உள்ளதை வந்துட்டு நீ இப்படி போய் பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சி வச்சுட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து ஹீரோனை வேகமாக அவரோட ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ அவர் வந்துட்டு இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோனை நகரவே விட அம்மா கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இதோட ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, இதுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்க, சரியாக பேசவே மாட்டாங்க, இப்போ என்ன 2 பேரும் இந்த அளவுக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்கன்னு எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது வந்தோடனே இதை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இங்கே என்ன நடக்குது, எப்படி இவங்க 2 பேரும் திரும்ப தமிழ்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, இல்லை அப்படி இப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஹீரோ கோவமாக வந்தார், ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும், எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் வர வரைக்கும் நான் வச்சுருக்கேன், ஆனால் அதுக்குள்ளேயே வந்துட்டு கூல் ஆகிட்டு 2 பேரும் இந்த அளவுக்கு சேர்ந்துட்டிங்களா, அவரை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இது நினச்சிக்கும். அவருக்கு கோஆப்ரேட் பண்ணி அவரை கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணும், இந்த ஃபியான்சி பொண்ணு எல்லாரையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு நேராக ஹீரோட ரூமுக்குள்ளே வர பார்க்கும். அப்போ அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஹீரோ பிஸியாக இருக்கார், உள்ளே போகக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு உள்ளே விட மாட்டார். அப்புறம் எல்லாரும் இது உள்ளே வரவும் எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. பார்த்தா ஹீரோயினும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அங்கே இருக்கவங்களுக்குலாம் என்ன ஆகுனா, என்னது இது, இவங்க 2 பேர் வேலை தானே பார்த்தாங்க, எப்போ இவங்க 2 பேருக்குள்ளே இப்படி, இவ வேற ஹீரோயின் வேற அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா, இப்போ இப்படி இன்னும் ஒன்றுமே புரியாமல் எல்லாரும் ஒரே யோசனையிலே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட அவங்க அப்படி தானே சொல்லி வச்சுருந்தாங்க ஹீரோயின். அதனால இப்போ எல்லாம் முழிச்சிட்டே இருப்பாங்களா. உடனே இப்போ இந்த பொண்ணு வேற வந்து நின்றுட்டே இருக்குமா, ஹீரோயின் வேணும்னு என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் எனக்கு பயமாக இருக்கு இவங்க எல்லாரும் இங்கே நிற்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ உடனே அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின் இப்போ தான் நம்மள்ட்ட இப்படி பேசுகிறா, இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வேற ஹீரோனை அணைச்சி பிடிச்ச மாதிரி பிடிச்சிப்பாரு. அதோட அவர் என்ன சொல்வார், எல்லாரையும் போய் வேலை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த அசிஸ்டன்ட் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டே இருப்பார். எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஆனால் அந்த ஃபியான்ஸே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு மட்டும் நின்று முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்கும். வேற அந்த பொண்ணை வந்துட்டு, ஏன் நீ இன்னும் நின்றுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இல்லை இப்போ இன்னுமா இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும், வேலைலாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக வேணும்னே நடிப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோவை பிடிக்கல, இருந்தாலும் இந்த பொண்ணு எவ்வளோ இது பண்ணுது, அவங்களை எரிச்சல் பண்ணுது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோன் மேலே ரொம்ப சாஞ்சிட்டு, நீ மட்டும் ஏன் இங்கேயே நின்றுட்டே இருக்க, நாங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதை நீ லைவாக பார்க்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த பொண்ணால் தாங்கிக்க முடியாது. இப்போ அதுக்கு பயங்கரமாக வெறியேறிட்டு இருக்கும். என்ன பேசணும், முக்கியமான ஒருத்தர் வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு, மீட்டிங்கில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் ஹீரோவும் இப்போ அங்கேருந்து கிளம்புவாரா. அந்த ஆளை பார்க்கறதுக்காக ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு 2 பேரும் வருவாங்க. ஹீரோயின் பின்னாடியே தான் வருவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், இவங்க 2 பேரையும் கண்டுக்காம நேராக ஹீரோயின் கிட்ட போய் பேச போவார். ஹீரோக்கா என்னடா இது, பார்க்குறவங்களாம் என் பொண்டாட்டிக்கிட்டே பேச வரீங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோயின்கிட்ட போய் ரொம்ப தாங்குன்னு தாங்கி பேசுவார். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாது. அவர் வேறு ஏதோ பேர் சொல்லி கேட்பார். இல்லை அது யாரும் எனக்கு தெரியலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் அந்த பொண்ணும், நீங்கள் நினைக்கிற ஆள் அந்த பொண்ணு கிடையாது, வந்து வேலையை பார்க்கலாம்னு சொல்லும்போது, இல்லை அவங்க ட்ரெஸ்ஸில் ஒரு பேட்ச் ஒன்று குத்திருக்காங்க, இந்த பேட்ச் உள்ளவங்க இப்படி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அந்த ட்ரெஸ் வாங்கும்போது இந்த பேட்ச் இருந்துச்சு அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமாளிச்சிருவாங்க. அதோட சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து, அதாவது ஹீரோ என்ன சொல்வார், போதும் அவகிட்ட பேச வேணான்றது மட்டும் இப்போ மெயினாக சொல்வார், நம்ம வந்த வேலைங்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வேறு ரூமில் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு என்னென்னா, ஹீரோயின் மேலே ஏதாவது ஒரு பழி வரணும் அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுரும். இது எப்படின்னா, இப்போ பேசஞ்சர்ஸ்லாம் வந்து டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஹேக் பண்ணி அவங்கள்ட்ட வந்து அமௌண்ட் மட்டும் வந்துடும், டிக்கெட் வந்து இதாகாது. அது வந்து ஹீரோயின் மேலே தப்பாக இருக்க மாதிரி அந்த மாதிரி வரவும் இப்போ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டம் மூலயமா வந்துட்டு, அதுவும் அந்த பொண்ணோட சிஸ்டத்தை வச்சு அதை பண்ணிடுவாங்க. அதை பண்ணுறதுக்கே ஹீரோயின் அதை அலோவ் பண்ணாது. ஆனால் ஹீரோயின் ஒரு வழியாக அதை பண்ணி முடிச்சிருவாங்க. அப்புறம் தான் இப்போ ஒரு லேடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பேசஞ்சரால் இருந்து டிக்கெட் எடுக்க முடியல ஆன்லைனில், யாரோ ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னோடனே ஹீரோக்கும் இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்தார்ல, அவருக்கு எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியாக போயிடும். எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்களா. அதனால இப்போ அந்த புதுசாக வந்திருக்காருல, அவருக்கு ஹீரோயின் மேலே ரொம்ப மரியாதையாகிடும். ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க, இவளால் தான் இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ வந்திருக்கவர் ஹீரோயின் இந்த அளவுக்கு திறமையானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயின் பின்னாடியே போவார். இப்போ ஹீரோயின் இந்த இவங்க கிட்ட கேட்பாருன்னா, இதெல்லாம் உன்னோட வேலை தானம்னு சொல்லி கேட்கும்போது, அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாது, இதெல்லாம் வந்துட்டு இயற்கையாக கூட நடந்திருக்கலாம், அவள் என் மேலே வந்து பொறாமப்பட்டு இந்த மாதிரி என் மேலே பழி போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. வந்து அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனுக்கு திரும்பவும் ப்ரொப்போஸ் பண்ணுவார். இந்த மாதிரி 100 மில்லியனாக இருந்தாலும் உனக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படி இப்படின்னு சொல்வார். ஹீரோயின்
ஹீரோயின் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்காக தான் அதை அக்செப்ட் பண்ண பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்வார், உனக்கு இப்போ பண தேவை இருக்குன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன்னு சொல்லும்போது, இது மாதிரி என்னை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திட்டி விட்டுருவாங்க. இதே நேரத்தில் ஹீரோ பின்னாடியே வருவாரா, இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஆகும். உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் கூட போகலான்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டு விழுற மாதிரி நடிக்கும், அந்த ஃபியான்சி பொண்ணு. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை கேர் பண்ணுவார். ஹீரோ என்னன்னு பார்த்து முறைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோ பக்கத்துக்காக ஹீரோயின் தேடி வரும்போது அவர் அந்த பொண்ணோடைய ஹாஸ்பிட்டல்லே இருப்பார். அந்த கிளினிக்லேயே அவர் தங்கியிருப்பாரா. உடனே ஹீரோயின் போயிட்டு பேசுவாங்க. பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறான்னு போகும்போது இவர் அந்த பொண்ணையே ரொம்ப ட்ரீட் பண்ணுறதும், அதுக்கு தண்ணி கொடுக்குறதும், மாத்திரை கொடுக்குறதும், அந்த பொண்ணை கேர் பண்ணுறதும் அப்படிமா இருப்பார். ஹீரோயின் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது அந்த செகண்ட் ஹீரோ பின்னாடியே வருவார். நீ அவளை வந்துட்டு சுயமாக முடிவெடுக்க விட மாட்டேங்கிற, அவளை டிவோர்ஸும் பண்ணாமல் அவளோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு ஹீரோனுடைய அவர் வெளியே போயிடுவார். இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்வார், இவங்களுக்கு எதுவுமே பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். உடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துடும். எதுக்காக நீ எதுவுமே இல்லாத மாதிரிலாம் பண்ணிட்டு இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கோவப்படுவார். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நீ எப்போ பார்த்தாலும் அவன் மேலே கேரிங்காக இருக்கிறதுனால தான் நான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், மற்றபடி வேணும்னே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு தடவை என்னை வச்சு ப்ளே பண்ணாத அப்படின்னு ஹீரோ வந்து திட்டி விட்டுட்டு இப்போ அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். அதனால் ஹீரோ போய் பார்க்க போவார். அவங்க வந்து நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் இந்த குழந்தைய இனிமேல் வச்சுக்க போகிறதில்லன்னு சொல்லுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும். ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னை நம்பி நான் இனிமேல் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வாசல் அடையே இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறத தாத்தா காதில் விழுந்துரும். உடனே இப்போ அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கே வருவார். உடனே என்னம்மா நடந்துச்சு என்னதுன்னு கேட்பார். ஹீரோன் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா. அப்போ அவர் புரிஞ்சுப்பார், எதாக இருந்தாலும் இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், அதனால தான் நீ மனசு உடைஞ்சு போய் தான் இந்த முடிவுக்கு நீ போயிருக்க, அவன் எதுவும் பண்ணியிருந்தா கூட தாத்தா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறம்மா, இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு மட்டும் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. தாத்தா திட்டுவார. ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. அவர் பாட்டுக்கு முடிச்சுட்டு நின்றுட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் கிட்ட அவர் என்ன சொல்வாருன்னா, நீ இத்தனை வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க கல்யாண வாழ்க்கையில் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. இவன் உன்னை நல்லா பார்த்துக்கல, எனக்காக தானே நீ இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்ட, இதுக்கப்புறம் நீ அப்படிலாம் இருக்க வேண்டாமா, நீ உன்னோட விருப்பப்படி நீ உன்னோட லைஃப்பை நீ அமைச்சிக்கலாம், உனக்கு டிவோர்ஸ் தானே பண்ணிக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தாத்தா என்ன பண்ணுவார், ஒரு கசப்பான ஒரு மருந்து வந்து ஹீரோவுக்கு குடிக்க சொல்வார். ஏன்னா தப்பு பண்ணால் இந்த மாதிரி ஒரு மருந்து கசாயத்தை குடிக்கணும். ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும், அவர் குடிக்க மாட்டேன்னு வர. இப்போ குடிக்கிறியா இல்லையான்னு தாத்தா மிரட்டவும் ஹீரோ அதை வாங்கி வாயில் ஊற்றிப்பார். இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போ கல்யாண லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அது எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணிவிடுவாங்க. தாத்தாவும் இப்போ சம்மதிச்சிட்டாரு. ஆனால் இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீ வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு என் புள்ள வேணுன்ற மாதிரி அவர் உறுதியாக இருப்பார். உடனே தாத்தா என்ன சொல்வார், அதை நீ சொல்ல முடியாது, அம்மா தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்வார். தாத்தா வந்து தன்னை புரிஞ்சு நடந்துட்டு இருக்கனால இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் நான் அவருக்காகலாம் இல்லை, அதாவது ஹீரோக்காக இல்லை, உங்களுக்காக வந்து நான் ஒத்துக்கிறேன், இந்த குழந்தையை பெத்தெடுக்கிற வரைக்கும் அவனை நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், இந்த குழந்தையை பெத்தெடுத்ததுக்கு அப்புறமா அவனை நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ஹீரோ அந்த வச்சிருக்க அந்த கைத்தடியாலேயே போட்டு அடி அடின்னு அடிப்பார். உனக்கு எவ்வளோ இது இருந்தால் திமிரு இருந்தால் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை நீ வந்து விளையாடிட்டு இருப்ப, கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இருக்காதான்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டுவார். அதோட ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்களா. இப்போ ஹீரோ பின்னாடியே வருவார். ஹீரோயின் ஸ்லிப்பாக கீழே விழுந்துருவாங்க. உடனே ஹீரோ ரொம்ப தாங்கி பிடிக்கிற மாதிரி பேசுவார். ஹீரோனுக்கு இவர்கிட்ட பேசுகிறதே பிடிக்காது, கடுகெடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் வந்துட்டு செலவுக்கு பணம் தேவைப்படுது. அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் தேவைப்படுது. அதனால் ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வெட்டிங் ரிங் ரொம்ப காஸ்ட்லியானதாக இருக்கும். சரி, அதை வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு, இந்த ரிங்கை ஏதாவது வச்சுட்டாவது பணத்தை ஏற்பாடு பண்ணலாம், பணம் ரெடி ஆனாலும் திரும்ப இந்த ரிங்கை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது இங்கே வந்துடும். வந்தவுடனே என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, இந்த ரிங்கு வந்து உனக்கு தகுதி இல்லாத இடத்துல வந்ததுனால தான் அது உங்ககிட்ட இருந்து போகுது, இப்போ அதை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லும்போது ஹீரோனுக்கு கோவமாக வரும். இதை நான் என்னோட சூழ்நிலையால் தான் அதை விற்கலாம், அதாவது விற்கணும் அப்படின்னா பணம் வச்சுட்டு அப்புறம் திரும்ப கிடச்சோன்னு வாங்கிக்கிற மாதிரி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், உன்ன மாதிரி ஆள்கிட்டலாம் அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது, இதோட அருமை உனக்கு தெரியல, அது எனக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை பயங்கரமாக அது ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடும். ஹீரோனு பதிலுக்கு பதில் பேசிகிட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோ இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது இந்த ஃபேன்சி பொண்ணு ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்லிடும் அப்படின்னா வந்து, இவளை வந்து என்னன்னா உன்னை பிடிக்காததுனால நீ கொடுத்த அந்த வெட்டிங் ரிங்கையும் அவளுக்கு பிடிக்கல, ஸோ அதையே வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அவர் என்ன கேட்பாரு, பணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவல
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் இப்போ தன்னை புரியாமல் இப்படி பேசும்போது அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், பணம் எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு வந்து அதாவது 10 மில்லியன் வேணும், இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுது, அப்படி அதுக்கு 10 மில்லியன் கொடுத்தா உனக்கு இந்த ரிங் வேணும்னா நான் அதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ முன்னாடி அந்த ஃபியான்சி பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும், எனக்கு கொடுத்தா எனக்கு சந்தோஷம் தான் அது சொல்லிட்டே இருக்கும். ஹீரோக்கா கோவம் தாங்காது. டக்குனு இப்போ அவர் என்ன பண்ணுவார், செக்கு அவர் அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு 30 மில்லியனாக எழுத சொல்வார். அந்த செக்கை கழிச்சு ஹீரோன் மூஞ்சிலேயே எறிவார். நீந்தா நீ 10 மில்லியன் தானே கேட்ட, 30 மில்லியன் எடுத்திருக்கேன், அந்த ரிங்கை கொடுத்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் அதை பார்ப்பாங்களா, உடனே அந்த ரிங் அந்த டேபிள் மேலே வச்சுப்பாங்க. அந்த செக் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கும் போயிடுவாங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எப்போவுமே அவரை நீ புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது, அவங்க அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காக தான் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு அந்த ரிங்கை மனசு இல்லாமல் இருந்தா தெரியுமா, நீ வந்து அவளை அசிங்கப்படுத்துறதுலே இருக்கும்போது எப்படி அவளுக்கு உன் மேலே பிரியம் வரும், நீ அவளே குத்தம் சொல்லிட்டு இப்படி இருக்க வரைக்கும் இப்படி தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோக்கா திரும்பவும் தப்பு பண்ணிட்டே இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும். இந்த டைமில் இந்த பொண்ணு என்ன பண்ணும், ரிங்கு இங்கே தான் இருக்கா, உடனே டக்குன்னு அதை எடுத்துக்கும். இந்த ரிங்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதை நான் எடுத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே அது கையில் அது போட போகும். அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சு பார்ப்பாரு. இவங்க கல்யாணம் பேசி முடிக்கும் போது தாத்தா வந்து ஹீரோயினுக்காகவே அளவெடுத்து இந்த ரிங்கை செஞ்சிருப்பாரு, அவங்க ஃபிங்கர்ஸுக்கு தகுந்த மாதிரி. அதை எடுத்து செய்யவும் ஹீரோ கொண்டு வந்து கொடுப்பாரா, ஹீரோனுக்கு அந்த ரிங்கை ரொம்பவே பிடிச்சிருக்கும். தாத்தா வந்து எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கலாம் சொல்லும்போது ஹீரோ அப்போலாம் ரொம்ப ரொம்ப செலுத்துக்கிட்டு, ஓ அப்படியா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கெத்தா திமுறை அங்கேருந்து போயிருப்பாரு. அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்ப்பாரு, அந்த ரிங்கு கொடுத்தது ஹீரோயின் அப்போ எப்படி தன்மையாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, இவர் தான் அவங்க குணத்தையே மாற்றுறது அப்படின்ற மாதிரி இவராக நினச்சிட்டே இருப்பார். இதுக்குள்ளே இது என்ன பண்ணும், அதோட இந்த ரிங்கு வந்து எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன், நான் இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுமா, உள்ளேயே இறங்காது, பாதிலே நின்றுட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லுமா. அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகமே வரும், கூட அதை இது வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கவங்களுக்கு அவங்க அளவுக்காக செஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவள் தான் வேண்டான்னு சொல்லிட்டாலே, அவள் தான் வித்துட்டாலேன்ற மாதிரி இது ஆரம்பிக்கும். இன்னும் ஹீரோ என்ன சொல்வார், ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, ஃபஸ்ட்டு ஆளுக்குன்னு அவங்களுக்கு தான், அடுத்தவங்களாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது பொருத்தமாக இருக்கவே இருக்காது, அவள் என்னோட ஒய்ஃபு, என்னோட ஒய்ஃபோட ரிங் இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். ஹீரோனை தேடி போவார். அவங்க எங்கேயோ வெளியே போகிறவங்கள பிடிச்சி காருக்குள்ளே இழுத்துருவார். இதுக்கப்புறம் இந்த வெட்டிங் ரிங் வந்து உன்னை தவிர வேறு யார்கிட்டையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட கொடுப்பாரா. இந்த ரிங்கை வச்சு தானே என்னை இவ்வளோ மட்டமாக பேசினேன், திரும்ப எதுக்கு ஆகணும் என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் அதை தூக்கி அவர் மூஞ்சிலே வீசுவாங்க. அதோட இப்போ அவர் என்ன பண்ணுவார், எனக்கு இந்த விவாகரத்தில் விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதோட காரை ஓட்டிகிட்டே வந்து தாத்தா வீட்டு வாசலே நிப்பாட்டிடுவாங்க. இப்போ தாத்தா வந்து அங்கே என்னடா சத்தம்னு கேட்கும் போது பார்த்தோன்னா ஹீரோயின் அங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒளிஞ்சிக்க சொல்வார். ஹீரோன்னு ஒளிஞ்சுப்பாங்க. அதோட ஏன்னா ஹீரோனுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா. அதோட இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இருக்குன்னா இந்த கார்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பிளாக் கார்டு இருக்கும்ல, அதை வந்து ஹீரோன் கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி போயிடுவார். இப்போ ஹீரோன் அங்கேருந்து வந்துருவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக பணம் கட்ட சொல்லும் போது அந்த இடத்துல ஹீரோவோட ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த ஃபியான்சி பொண்ணுக்குள்ள 2 பேரும் நின்றுக்கிட்டு இவர் எங்கே விற்று கட்டலாம்னு நினச்சா ஆனால் அதுக்கும் பணம் கூட இல்லை, இப்போ எங்கேருந்து பில்லை கட்ட போகிறான்னு மட்டமாக பேசுவாங்க. அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட்பேக்லேருந்து என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுப்பாங்க. பிளாக் கார்டு உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்க 2 பேர் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுவாங்க. அந்த நாள் வரும், எல்லாருமே தாத்தாக்கு வந்து எல்லா காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ அந்த ஆன்ட்டியோட பொண்ணாக இருக்குல்ல, அவங்களாம் நிறைய நிறைய கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்க. அந்த பெயிண்ட் வந்து ரொம்ப நிறைய காஸ்ட்லியாக போக வேண்டியது, அதாவது ஏலத்துக்குலாம் போனால் அந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங்கை கொடுத்தோன்னா தாத்தாக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். திரும்பவும் ஹீரோயின் மேலே எல்லாருக்கும் கோவம் வரும். தாத்தா எல்லாரையும் சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருவாரு. இப்படியே போயிட்டே இருந்தால் சரி வராது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்காக இப்போ இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு இப்போ ரோட்டில் அது நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போயிடுவார். கத்துன்னு கத்திரிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதை யார்கிட்ட போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோக்கு வரவும் உடனே காப்பாற்றுறதுக்காக வேகமாக ஹீரோ வருவார். ஒரு வழியாக அவங்க பிடிச்சி வச்சிருக்கவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். இப்போ ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா 2 பேருமே இங்கே வருவாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வேலை பார்த்து விட்டுட்டு தான் அது வந்திருக்கு. அதை ஹீரோவுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக வரும்போது ஹீரோ கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு அந்த பொண்ணு நின்றுட்டே இருக்குமா, ஹீரோன் முறைச்சிட்டே இருப்பாங்க. அதோட இப்போ அவர் என்ன சொல்வார், இப்போ விஷயம் என்னன்னா இந்த பொண்ணை இந்த மாதிரி தூக்கிட்டு போனது வந்து ஹீரோயின் பண்ண வேலை அப்படின்றது தான். ஒன்று ஹீரோவும் அதை நம்பிட்டு திரும்ப அவருக்கு ஹீரோயின் மேலே தான் நம்பிக்கையே இல்லைல்ல. உடனே அவர் இது மாதிரி கேட்கும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அது சரிதான், அதுக்காக நீ வந்து அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று காட்டுவாங்க. அதில் இது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா இப்போ அதை வந்து தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இதுவாக வந்து அவங்க கூட சேர்ந்து இறங்கி வரும். 2 பேருமே பேசுவாங்க. நம்ம இப்படியே இருந்துகிட்டே இருந்தால் வந்து ஹீரோ வந்து நம்ம கையை விட்டு போயிடுவான். ஸோ நான் சொல்கிற மாதிரி என்னை நீ ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் வச்சுக்கோ, உனக்கு இந்த அளவுக்கு பணம் கொடுக்குறேன், இந்த வேலையை பண்ணது யாரும் ஒன்று கேட்டால் வந்து நீ ஹீரோயின் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அதை எல்லாமே இதை பேசிகிட்டு இருக்கிறத அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். இது ஹீரோயின் இந்த வீடியோ இருக்குல்ல, இதை
ஹீரோனும் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா 2 பேருமா சேர்ந்துட்டு ஹீரோ கிட்ட காட்டிடுவாங்க. பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு தூக்கி வேறு போயிரு. எந்த இடத்துல கேமரா வச்சு எடுக்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி அது யோசிக்கும். உடனே ஹீரோ திரும்பிடுவார். இதுகிட்ட கேட்பாரு, இப்போ இந்த மாதிரி மட்டமாக நடந்துக்கிறியே அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, நீ ஏன் என்னை நம்பவே மாட்ற, இது நானே கிடையாது, இது எல்லாமே ஃபேக்கு, அவள் வந்து நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோயின் மேலே தான் பழிய போடுமே தவிர்த்து தன்னோட தப்பை அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இப்போ ஹீரோயின் தான் உன்னை ஆளை வச்சு தூக்கிட்டு வந்துட்டா, இந்த மாதிரிலாம் உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டா, ஹீரோ வந்து உன்னை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்றது உண்மை அப்படின்னா, நீ இந்த மாதிரி பேசியிருக்கல்ல அந்த வீடியோ மட்டும் எப்படி பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திரும்ப ஹீரோ அதானே அது எப்படி பொய்யா இருக்கும்னு திரும்பவும் கேட்பாரு. முடிச்சுட்டு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட ஒய்ஃப் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், உன்னை நான் நம்பி இருக்கணும், நம்பாமல் போனது என் தப்பு தான், என் கூட வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஹீரோனுக்கு கோவம் வரும். இந்த மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, தொடர்ந்து நீ இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த பேசிகிட்டே இருக்கும் போதே அந்த பொண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ சொல்லி இவ்வளோ ட்ராமா போட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது இப்போ அது என்ன பண்ணனா வெளிப்படையாக சிரிக்க ஆரம்பிச்சிடும். நான் தான் அப்பத்துலேருந்தே சொல்கிறேன்ல, அவன் உன்னை நேசிக்க மாட்டான், அவன் உன் மேலே நம்பிக்கை அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடும். ஹீரோக்கு ஒரு பக்கம் கோவம் வரும். இப்போ அதிகமாக கோவம் வருது ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு தான் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓங்கி ஒரு அறையை போட்டுருவாங்க இந்த பொண்ணுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வரும், அப்போ உன்னை பற்றி இன்னும் ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் சொல்லும் போது ஹீரோ வந்து பயங்கரமாக அந்த பொண்ணை திட்டி விட்டுருவாரு. அப்புறம் எல்லாரும் அங்கேருந்து கிளம்புவாங்க. திரும்பவும் ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துவார். ஆனால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த சமாதானம்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட நீடிக்காது. ஒரு அடிப்படை ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும். இவங்க இதை செய்வாங்க, இதை செய்ய மாட்டாங்கன்றது இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற மென்டாலிட்டிலே நீ இருக்கும்போது நம்மளோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் கண்டிப்பாக என்னை மாற்றிப்பேன், நிச்சயமாக உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ சமாதானப்படுத்துவார். ஹீரோன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே தொல்லை பண்ணிட்டே இருக்காரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு அங்கேயே வயிற்று வலி ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோ அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்துருவார். இப்போ தாத்தாக்கு விஷயம் தெரிஞ்சு தாத்தா ஹீரோனை பார்க்க வருவார். அப்போ தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதுவும் இந்த ஃபியான்சி போனாலன்னு தெரிஞ்சவொன்னே அந்த பொண்ணை கூப்பிட்டு திட்டிகிட்டே இருப்பாரா. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லும், ஆரம்பத்துலேருந்தே நான் தான் அவனை விருப்பப்பட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்காம இவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, அவங்க 2 பேரும் பொருத்தமானவங்களே கிடையாது, அவள் வந்து அதுக்கெல்லாம் ஒருத்தானவளே கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இன்னும் பெயினாக இருக்கும். இதே மாதிரி இவ பேசி பேசி அவங்கள வெறியேற்றிட்டே இருக்கிறது. உடனே தாத்தா வந்து கண்டபடி திட்டி இதை ஓங்கி அரைஞ்சிருவாரு. அப்போ தாத்தாக்கு பேச பேச இப்போ தாத்தாக்கு நெஞ்சு வலி வந்துடும். இப்போ அவரும் ஒரு பெட்டில் அட்மிட் ஆகிடுவார் இருப்பாங்கன்னா தாத்தாக்கு இந்த மாதிரி ஆனோன்னா அவங்களுக்கு கோவம் தாங்காது. டக்குன்னு எந்திரிச்சு வந்து இந்த பொண்ணை ஓங்கி அரைஞ்சிருவாங்க. இவ்வளோ நாளாக எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்த இப்போ அந்த மனுஷனும் நீ சும்மா இருக்க விட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாருமே தாத்தாவை கேர் பண்ணுறதுக்காக போவாங்க. திரும்ப ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க, தாத்தா வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு தான் சொல்லுவாங்க, இனிமேல் இந்த குழந்தை விஷயத்தில் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதாவது ஹஸ்பண்ட் மேலே கோவன்றதுக்காக குழந்தை மேலே கோவத்தை காட்டாத, நிச்சயமாக அது நல்ல குழந்தையா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோனும் ஓகே நம்ம அந்த குழந்தை பெற்று எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அந்த ஏர்லைன்ஸில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அதில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பைலட்டாக இருப்பார், ஹீரோன் வந்து கோ பைலட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிடுவார். ஏன்னா அவங்க ரொம்ப டேலண்டாக இருக்காங்கன்னு. இதை வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா இருக்காங்களா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. தன்னோட பொண்ணு தான் வந்துட்டு அடுத்த அந்த போஸ்டிங்க்கு வரணும்னு அவங்க நினச்சாங்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர்றது அவங்க விருப்பமே இருக்காது. உடனே அந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்வார், இங்கே முடிவு எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் யாரும் இங்கே பேசணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் பொண்ணு தான் இங்கே வேலை பார்க்குறாங்க, உங்களுக்கு இங்கே வர்றதுக்கோ இதில் எதுவும் பேசுகிறதுக்கோ எந்த இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ அவங்க பேச்சு எடுப்படாது. அதுக்காக சரியான கோவம் வரும் அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மாவுக்கு. உடனே அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஓரளவுக்கு இதாகிடுவாங்க. ஏன்னா இப்போ தாத்தா உடம்பு சில 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. உடனே இப்போ ஹீரோயினுக்கும் அந்த கோ பைலட்டாக இருக்கிறதுல விருப்பமாக இருக்கும். இப்போ ஹீரோ வந்து பைலட்டாக இருக்க போகிறாரு, இவங்க அவருக்கு ஹெல்ப்பாக இருக்க போகிறாங்க. இப்போ அங்கே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் ஹீரோ ரொமான்ஸ் பண்ணுவார், ஹீரோயினை கிஸ் பண்ணுவார். அப்படி 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓவராக ரொமான்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுருவாங்க. அது 2 பேரும் இப்போ பைலட்டாக இருந்து ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டே இருக்கும்போது இந்த ஃபியான்சி பொண்ணு அவங்க அம்மாவும் சேர்ந்து அது ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. உடனே இவங்க ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணவே முடியாது, ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். அதுக்கப்புறம் போராடி ஒரு வழியாக வந்து லேண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசிகிட்டே வெளியே வரும்போது இவங்களுக்கு பாராட்டும் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. இதுங்க 2 வந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ண வந்துடும். மறக்காமல் அந்த ஃபியான்சி பொண்ணு அவங்க அம்மாவும் இதுக்கெல்லாம் காரணமே நீ வந்து அவளை கோ பைலட்டாக போட்டது தான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஆனால் ப்ரூஃப் எல்லாம் பண்ணி காட்டி அவங்க 2 பேர் மேலே தப்பு இருக்குன்னு பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினோட சாமர்த்தியத்தால் தான் வந்துட்டு இதை வந்து காப்பாற்றியாச்சு, பெரிய பிரச்சனை இல்லாமல்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுவாங்க. ஹீரோனை நிறைய பேர் வந்து லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க டிவோர்ஸ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று ஒவ்வொருத்தரும் வந்து ஹீரோயினுக்கு வந்து பொக்கே கொடுக்கறது, ரோஸ் கொடுக்கறது, ஹீரோ எல்லாரையும் விரட்டுற மாதிரி விரட்டி விட்டுட்டே இருப்பார். என்னோட ஒய்ஃபுடா அவளை ஏன்டா நீங்கள் எல்லாரும் ப்ரொப்போஸ் பண்ணுறதுலேயே குறியா இருக்கிறீங்க, நான் டிவோர்ஸ் பண்ணுற எண்ணத்திலே இல்லைன்ற மாதிரி சொல்லுவார். உடனே அப்படியான்ற மாதிரி எல்லாரும் அங்கேருந்து ஓடிடுவாங்க. அப்புறமா ஹீரோயினுக்கு வந்து அவர் கேக்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவர் கொஞ்சம் ஹீரோயின் கிட்ட மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். அதோட இப்போ ஹீரோயினோட அந்த செகண்ட் ஹீரோ இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை வந்துட்டு கூப்பிடுவார். அவங்க காரில் ஏறி உட்காந்து
உட்காந்துருவாங்க. இப்போ ஹீரோவும் உள்ள உட்காரலாம்னு நினைக்கும்போது அவர் லாக்க போட்டு விட்டுருவாரு. அதோட நாங்க 2 பேரும் கொஞ்சம் வெளிய போறோம்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு டாட்டா காட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. உன்ன அப்புறம் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துருவாரு. இங்க தாத்தா கூப்பிட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு. இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா வந்து அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாங்கன்றது தாத்தாக்கு தெரிஞ்சிரும். அவங்க மன்னிக்கவே மாட்டேன்னு தாத்தா சொன்ன உடனே கால்ல விழுந்து தாத்தா கால்ல விழுந்து அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா இருக்குல்ல, அப்படியே நடிச்சு மன்னிப்பு கேட்கிற மாரி சொல்லும். நான் தெரியாம பண்ணிட்டேன். என் பொண்ணு வந்து இப்படி ஆசைப்பட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லும். தாத்தாக்கும் ஹீரோக்கும் சரியான கோவமா இருக்கும். ஃபைனலா என்ன சொல்லுவாருன்னா, "இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த குடும்பத்துல இருந்து உன்ன மொத்தமா ஒதுக்கி வைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா இப்ப பயங்கர வில்லியா மாறி போயிடும். தாத்தா உடனே நிம்மதியா இருப்பாரு. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின வந்து அவன் வேற கூட்டிட்டு போனானே, அவன் அதனால போலான்னு சொல்லிட்டு ஹீரோ நம்பருக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. டயல் அது வந்து கட் ஆயிட்டே இருக்கும். உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி போய் ஹீரோயின பார்க்கலான்னு சொல்லிட்டு வரும்போது, இந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா இருக்குல்ல, அது 4, 5 பேர சேர்த்துக்கிட்டு ஹீரோ ஒரு பக்கம் புடிச்சு வச்சுட்டு, அவர் விரல போட்டு மிதி மிதின்னு மிதிக்கும். இப்ப அது என்ன சொல்லும்னா, "இங்கருந்து நீ போனா மட்டும் தான், நீ வந்து பேரனா இருக்க முடியும். உனக்கு மனைவியா இருக்கவ பேரன், பேத்தியெல்லாம் பெத்துக்க முடியும். இப்பவே உங்களோட கதையெல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த குடும்பம், அந்த சொத்து, அந்த மதிப்பு எல்லாமே எனக்கும் என் பொண்ணுக்கும் தான் சொந்தம்." அப்படின்ற மாரி இது சொல்லி ஒரு மாரி வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சுரும். ஹீரோவுக்கு இவங்களோட ட்ராப் தெரியாம வந்து வேற மாட்டிப்பாரு. ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு, இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவ காப்பாத்துறதுக்காக வந்துருவாங்க. அவங்க வந்து அவங்க ஆளுங்களோட வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு, இப்ப ஹீரோவ கூட்டிட்டு போயிடுவாங்க. அவருக்கு கைய வேற மிதிச்சாங்களா, கையிலலாம் கட்டு போட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா, அவர் ரொமான்ஸ் பண்றதுல குறியா இருப்பாரு. ஹீரோயின் என்னதான் இருந்தாலும் திரும்பவும் அவர் மேல கோவமா தான் இருக்கும். என்னதுக்கும் உங்களுக்கு முன்னால தான் இவ்ளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கண்டுக்க மாட்டாங்க. இப்ப இந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு ஹீரோயின ரொம்பவே புடிச்சு போயிடுது. உடனே அவர் 4, 5 இடத்துக்கு கூட்டு போறாரு. ஹீரோயின நீ டிவோர்ஸ் வாங்குறேன், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க அம்மா கிட்ட கூட ஒண்ணு சொல்லிட்டேன். அவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்வாரு. ஹீரோனுக்கு அது சந்தோஷமா இருக்கும். நம்மள நேசிக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணா தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாரி ஹீரோயின் நினைப்பாங்க. உடனே அந்த ஆளோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து தனிப்பட்ட முறையில ஹீரோயின் கிட்ட பேசணும்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வருவாங்களா, இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, "இப்ப என் பையன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படுற. அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னடா இது அம்மாக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா, ஆனா இந்த மாதிரி பேசுறாங்களேன்னு. இப்ப இது என் விஷயம் என்னன்னா, பையன்கிட்ட வந்துட்டு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ நேரடியா இவங்க கிட்ட மனசு கஷ்டப்பட்டு பேசினா, அவங்க அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம போயிடுவாங்கல்ல. அந்த மாரி பிளான் பண்ணி இந்த அம்மா வந்துட்டு என்ன சொல்லும், "நீ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணி குழந்தை உண்டாகி, திரும்ப நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு, அந்த குழந்தையோட நீ என் பையன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ வந்திருக்க. இத நான் ஏத்துக்கணுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமா ஹீரோயின பேசுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தானே உங்க பையன் எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு அப்படி இப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்களா? அவனுக்கு நான் சொன்னா புரியாது. உனக்கு நான் சொல்றது புரியுதுல்ல அப்படின்னு கேட்பாங்களா? ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்பதான் அந்த பையன் வருவாரு. அவர் வந்த உடனே இவங்க 2 பேர் முகமும் ஒரு மாதிரி இருக்குமா? "என்னாச்சு? உடம்பு சரியில்லையான்னு?" சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாரு. "என்னன்னே தெரியலப்பா. சரியாவே சாப்பிட மாட்றான்ற" மாரி அவரோட அம்மா வேற அப்படி பேசுவாங்களா? உடனே "எனக்கு சரியில்ல. நான் கிளம்புறேன்னு" ஹீரோயின் கிளம்பும்போது இவர் பின்னாடியே வந்துருவாரு. "என்னாச்சு? அம்மா தான் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்ட்டாங்களே. இப்பவும் என்ன பிரச்சனைன்ற" மாரி கேட்பாரு. ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்க, "நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆன பொண்ணுன்னு" சொல்வாங்க. "அதெல்லாம் பரவாயில்லையா? அதான் டிவோர்ஸ் பண்ணா சரியா போயிடும் நான் சொன்னேனேன்னு" சொல்லிட்டு இவர் சொல்வாரு. "எனக்கு குழந்தையும் பொறக்க போகுதுன்னு" சொல்வாங்களா? "அது என் குழந்தையா நினைச்சு நான் அத நான் வளர்ப்பேன்" அப்படின்ற மாரி இவர் சொல்வாரு. உடனே வந்துட்டு திட்டிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவங்க அம்மா மேல கோவப்படுறதா, இவர் மேல கோவப்படுறதுன்னு தெரியல. இவர் என்ன சொல்வாருன்னா, "நீ பாஸ்ட்ல உள்ளதெல்லாம் விட்டுரு. நான் உன்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். யார் தடுத்தாலும் சரி உன்ன நான் சந்தோஷமா பார்த்துப்பேன். சந்தோஷமா நம்ம வாழ்வோன்ற" மாரி சொல்லும்போது, ஹீரோயின் ஒரு நிமிஷத்துல இவர் பேசுறதெல்லாம் நம்பிருவாங்க. ஓகே சொல்லலான்னு போற நேரத்துல இடிச்சு தள்ளிக்கிட்டு, அவர தள்ளிக்கிட்டு ஹீரோ வந்துருவாரு. அவங்களுக்குள்ள எல்லாருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சுரும். அப்ப ஹீரோ வந்துட்டு, "நீ என்ன விட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன்ற" மாரி ஹீரோயின் கைய பிடிச்சுட்டே சொல்லிட்டே இருப்பாரா. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "உன் கூட வாழறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாதுன்ற" மாரி சொல்வாங்க. அதோட ஹீரோ என்ன சொல்வாரு, "நான் உனக்கு டிவோர்ஸ் குடுத்தா தானே நீ அங்க வாழ்வ" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்க, "சட்டப்படி நீ குடுத்து தான் ஆகணும். நீ என்னோட விஷயத்துல நான் யார் கூட பழகுறேன், பேசுறேன், யார கல்யாணம் பண்ணிக்கிறோன்றதுல நீ தலையிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆளாளுக்கு பிரிஞ்சு அவங்கவங்க கிளம்பி போயிடுவாங்க. இதோட இப்ப அவர் என்ன சொல்வாரு, "எல்லார் முன்னாடியும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின சொல்லவும், இப்ப ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி மாரி ஒண்ணு நடக்கும். அதான் செகண்ட் ஹீரோவோட அம்மாக்கு தான் இதுல விருப்பமே இல்லையே. இப்ப இந்த பார்ட்டிக்கும் ஹீரோ வந்து அமைதியா உட்கார்ந்திருப்பாரு. ஏன்னா ஹீரோயின்றது இப்பவே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு, அமைதியா அந்த பார்ட்டில யாரோ மாரி ஒரு பக்கத்துல வந்து உட்கார்ந்திருப்பாரு. ஆனா அந்த செகண்ட் ஹீரோட அம்மாக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றதுலாம் எல்லா விஷயமும் தெரியும். இவங்க ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பார்ட்டிக்காக வந்திருப்பாங்களா, ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா பேசுற மாரி கைய புடிச்சிட்டு என்ன பேசுவாங்கன்னா, "இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் யாருக்கு நடக்கும்? இந்த மாரி பாரு
நீ கல்யாணம் பண்ணவன் வந்துட்டு அங்கே தான் உட்காந்துருக்கான், நீ வயித்துல குழந்தையோடு அடுத்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்ட, அப்படி அந்த ட்ரெஸ்ஸு வந்து உனக்கு அந்தளவுக்கு அப்படி இப்படி என்னமோ வாயில் வர்றதில் அதுக்கு பிடிக்கலன்றதுனால அந்த அந்த தூரத்துலேருந்து பார்க்குறவங்க சிரித்து பேசுகிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் ஹீரோயின் பேசுவோம், ஹீரோயின் கையை உதறிப்பாங்க. இது எப்படி சமாளிக்கப்படும் தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வந்துட்டு அவன் ஹீரோ தான் அப்பான்னு சொல்கிறேன், அது உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கவும் ஹீரோனுக்கு சரியான கோபமாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஹீரோ காதில் வாங்கிட்டு அவர் வெறியேறி உட்காந்துட்டு இருப்பாரு. அதாவது இப்போ தலையிட்டாருன்னா ஹீரோயின் பம்படியாக அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. ஸோ அவங்க பேசுறதுனால ஹீரோயினே ஆட்டோமேட்டிக்காக வேறான்னு சொல்ல வாய்ப்பு இருக்குன்றதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருப்போம்னு ஹீரோ பொறுமையாக இருப்பார். பொறுமை இருக்காது. இப்போ எந்திரிச்சு வந்தவர் என்ன சொல்வாருன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குழந்தை என்னோடது தான், இவ என்னோட ஒய்ஃப் தான், இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லவும் இப்போ இந்த நேரத்தில் ஹீரோ வந்து ஆறுதலாக பேசினது ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உடனே ஹீரோ கூடயே அவங்களும் கிளம்பி வருவாங்க. வர வழியில் இந்த செகண்ட் ஹீரோ பார்த்துருவாரு. என்னாச்சு நம்ம என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நீ ஏன் இவன் கூட போகிறேன்னு கேட்கும்போது அதை போய் உங்கள் அம்மா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதோட இப்போ பெரிய பிரச்சனையாயிடும். ஹீரோன் இப்போ தனியாக கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த இடத்துல அவங்களால பேச முடியல. ஆனால் ஹீரோவால் தானே இவ்வளோதும் நடக்குது, இவர் மட்டும் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருந்தால் இவ்வளோத்துக்கும் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இப்போவும் ஹீரோ மேலே தான் கோவமாக இருக்கும். இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் தேடி வந்திருக்காருன்னு ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, தாத்தாவை பார்க்கறதுக்காக போவாங்க. அவருக்கு நல்லா விசாரிச்சுட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க, நான் அந்த ஊரை விட்டே போகலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசவும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாத்தா வருத்தப்படுவார். ஆனால் ஹீரோக்கு இது தெரியாது. ஹீரோன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோனை பார்க்கறதுக்காக அவர் ஓடுவாரா. உடனே ஹீரோன் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோவை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கே வந்துடுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து அந்த செகண்ட் ஹீரோ வருவார். எங்கள் அம்மா மேலே தான் தப்புன்னு எனக்கு தெரியுது, இதுக்கப்புறம் நம்மளை யாரும் பிரிக்க முடியாது, நான் இதுக்கப்புறம் யாரோட பர்மிஷனுக்கும் வெயிட் பண்ண மாட்டேன், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், என்னை நம்பு, நான் உன்னை உண்மையிலே நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கும் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அவரை ஹக் பண்ணுவாங்களா. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, நான் போயிட்டு வரேன், எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நாட்டம் இல்லை, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ இவருக்கா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். வெளியூருக்கு போயிருக்கான்ற விஷயமே வந்து ஹீரோக்கு வந்து தெரியவே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவன் வீட்லேயே இல்லை, அதாவது ஊர்லேயே இல்லைன்ற விஷயமே வந்து ஹீரோக்கு தெரிய வருது. உடனே அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுவார். அங்கிட்டும் இங்கிட்டும் ஹீரோயினை தேடிட்டே இருப்பார். ஆனால் ஹீரோயின் எங்கே இருக்காங்கன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. உடனே இந்த மாதிரி டைம் பார்த்து நம்மள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவள் போயிட்டாளன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ தான் வந்துட்டு அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ஒரு 7-8 மாதம் ஆகிடும். அவங்க குழந்தை உண்டாயிருந்தாங்கல்ல, நிறைய மாதம் கிட்ட நெருங்கிரும். அவங்க யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல, ஏன்னா எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறத அவங்களால தாங்கிக்க முடியாது. ஸோ தனியாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியூர் போயிடுவாங்க. அங்கேருந்து நிறைய மாதத்தில் இருப்பாங்க. ஒரு பார்க்கில் வந்து அவங்க உட்காந்துருக்கும் போது குட்டி குட்டி பசங்களாம் வந்து சுற்றி நின்று பேசுவாங்க. அதுங்களும் குட்டி பசங்களாக இருக்கா, உங்கள் வயிற்றில் இருக்கிறது பாயா கேர்ளான்லாம் கேட்பாங்க. எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்ம ரொம்ப லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்களா. உடனே இந்த குழந்தைங்களோட விளையாடிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில தான் ஹீரோயினை வந்து ஹீரோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃப் வந்து இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு அவங்க ஒய்ஃபை தேடி அந்த இடத்துக்கு வருவார். ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அதுக்கு தெரிஞ்சிடும். அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதால் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல. என்ன பண்ணும், ஹீரோ தேடி வந்தோடனே ஹீரோயினை அங்கே இல்லாமல் அதை தூக்கிட்டு போய் கட்டி போட்டு வச்சுருக்கோம். ஹீரோனை பயங்கரமாக மிரட்டும். என் பொண்ணுக்கு இல்லாத வாழ்க்கை உனக்கா, அவன் வேணா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துருவார். பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்தையே நான் வெடிக்க வச்சிருவேன்னு சொல்லிட்டு அதை மிரட்டிகிட்டு இருக்கும். அதோட ஹீரோட ஆளுங்க எல்லாரும் வந்து திரும்ப கொண்டு போய் நீ வெளியவே வராத அளவுக்கு ஒன்று ஒரு இடத்துல வச்சு பூட்டணும்னு சொல்லிட்டு பூட்டி விட்டு வந்துருவாங்க. அப்புறம் ஹீரோனை திரும்ப வரும்போது அவங்க 2 பேர் பேசுவாங்க. இந்த இதில் ஹீரோக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டுரும். உடனே இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். உடம்பு தேறி அவர் வரும்போது திரும்ப ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். அப்புறம் ஹீரோ பேசுவார். பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பிரசவ வலி வந்துடும். உடனே அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் புரிஞ்சிடும், நம்மளை தேடி தேடி தான் அவன் வெயிட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்க டெலிவரி டைமில் வந்து ஹீரோ வந்து இவங்களை நம்பி நேசித்து அவங்கள நல்ல ஒரு ஒய்ஃபாக கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவரும் இருப்பார். ஸோ அதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டதுனால ஓகே சொல்லி அவங்களோட சேர்ந்து வாழ்கிற மாதிரி தான் காட்டி இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னொரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.